ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. டியர்ஸ் இன் ஹெவன் அப்படிங்கிற சைனீஸ் ரொமான்டிக் ட்ராமாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 3, 4 and 5ங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்வுட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் சேனல் வந்துட்டு நான் கேட்காமையே அவங்களோட கம்யூனிட்டி டேப்பில் 4th நவம்பர் என்னோட சேனலை பற்றி அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கே தெரியாது, நான் போஸ்ட் பண்ணுறது தெரியாது. இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கிடையாது. அங்கே சேனலை நான் விசிட் பண்ணேன். ஸோ நீங்களும் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்வுட் சேனலை வந்துட்டு கம்யூனிட்டி டேப்பில் எனக்காக அவங்க சஜஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கே தெரியல, திடீர்னு பார்த்தப்ப எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ கேட்காம செஞ்ச அந்த மனசுக்காகவும் செஞ்சதுக்கப்புறமாக இந்த மாதிரி கம்யூனிட்டி டேப்பில் நான் அவங்க சேனலை ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லாத அந்த மனசுக்காகவும் ஃபஸ்ட்டு நன்றி. நெக்ஸ்ட் டேவே போட்ட வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் ஏற்கனவே ஒரு நாளைக்கான வீடியோ அடுத்த நாள் நான் எடிட் பண்ணி நான் ஷெட்யூலில் போட்டு வச்சுருவேன். ஸோ அதனால் என்னால் தேங்க் பண்ண முடியல. அதனால் இந்த வீடியோ நான் தேங்க் பண்ணுறேன். அவங்களோட சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அந்த சேனலை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவங்க வேல்யூபிளான சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறை நம்ம சேனலை விசிட் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, டாக்டர் ஷா ப்ரப்போஸ் பண்ணதுனால ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறடோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் எதிர்ச்சியாக லீ கூட அந்த ஆக்ட்ரஸை பார்க்குறாங்க. அதான் இக்ஸியூன். ரிப்போர்ட்டர் ஆச்சு உடனே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னா, எபிசோட் 3 ஃபர்ஸ்ட் சீனில் டூ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லீ பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறப்ப அந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி டூ இப்படியே சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாக ஷா கிட்ட போயிட்டு, நான் இப்போ என்ன பார்த்தேன்னு தெரியுமா, அந்த ஃபேமஸான ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னா ஷா சொல்கிறாரு, எனக்கு அந்த பர்சன் தெரியும், அவர் ஒரு செலிப்ரிட்டி தான், பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட்டோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டூ கேட்குறாங்க. இது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பேசுகிறப்போ, இதை அதை போஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னால் போஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, அந்த ஆக்சிடென்டான ஆக்ட்ரஸ் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு அவங்க ரோலையே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார சாரமாக டாபிக் போகிறப்போ, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாம வந்தது லஞ்சுக்காக, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒயின் ஊற்றுறதுக்காக போகிறப்போ, இல்லை எனக்கு ஆல்கஹால் வந்துட்டு கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தண்ணி குடிச்சு அவங்க லஞ்சை ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாக ஷா வந்து டூவோட கையை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது. டாக்டர் ஷா பண்ணுறதுலே தெரியுதுங்க அவங்களுக்கு டூ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எதுக்கு எனக்கு இந்த பிக்கி பொம்மையை கொடுத்தீங்க டூ கேட்குறப்போ, ஏன்னா உன்ன மாதிரியே இருக்குது, ஒருவேளை நீ நிஜமாலுமே பிக்காக மாறிட்டா கூட நான் உன்னை இதே அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இதை விட என்னங்க வேணும் ஒரு பொண்ணுக்கு? ஆக்சுவலாக காதலில் விழுகிற, அதுவும் ஷா மேலே காதலில் விழுகிற எட்ஜில் இருந்தாங்க டூ. இதை வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமாக லீ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாவை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறாங்க. அப்படியே தூங்கியும் போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் லியோட அப்பா எந்திரிக்கிறாரு. ஆனால் லீ கிட்ட பெருசாக முகம் கொடுத்து பேசுறதுக்கே பிடிக்கல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற சமயத்தில் டாக்டர் ஷா வர்றாங்க. வந்தவங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்கிள், கம்பெனி இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, லீ நல்லாவே ரன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாக தான் அங்கிளுக்கு எல்லாமே தெரிய வருது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டோட இந்த ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் கொடுக்கணும், அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்த ஷா லீ கிட்ட சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அடுத்தது என்னோட ஆஃபீஸில் இருக்கிற டூவுக்குன்னா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, இதை போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அதாவது அந்த புது ஆக்ட்ரஸான இக்ஸியூன் கூட லீ இருந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து போஸ்ட் பண்ணலாம் வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்களோட ஐடி கார்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு முன்னாடி வந்து தன் ஃப்ரெண்டு மெர்சி, அந்த எடிட்டர் எல்லாரையும் தட்டி விட்டுட்டு கீழே போகிறாங்க. அப்போது இந்த ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேனர்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல பழைய, அதாவது ஆக்சிடென்டான ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே இப்போ புது ஹீரோயினாக இருக்க போகிற இக்ஸியூனோட அந்த பேனர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த அடிப்பட்ட ஆக்ட்ரஸ் கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க, டூ எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஜஸ்டிஸை நான் வாங்கி தருவேன், ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்காக அந்த ரோல் உங்ககிட்ட இருந்து பறிக்கிறது தப்பு, உங்கள் கரியரை பறிக்கிற மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. லீயை பார்க்க போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியல. ஸோ எதிர்த்து லீ வெளியே வர்ற சமயத்தில் அவங்க காருக்கு முன்னாடி போய் நின்றுடுறாங்க. இந்த சீன் எனக்கு தெரிஞ்சு நிறைய சைனீஸ் கொரியன் டாமால வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. யாருமா அது காருக்கு முன்னாடின்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற லீ பார்க்குறப்ப தான் அந்த மலையில வந்தது, ஓ அந்த பொண்ணா அப்படின்னு தோணுது. அது என்ன பெரிய பஞ்சாயத்துனே தெரியலங்க. அதுக்கப்புறம் பேச ட்ரை பண்றாங்க, யாரும் காரை விட்டு இறங்குறது கிடையாது. இந்த போட்டோஸை கொண்டு போய் லீயோட காரு அந்த மிரர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வைக்கிறாங்க. உடனே அசிஸ்டன்ட் தான் இறங்கி வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர்றாங்க. இந்த அசிஸ்டன்ட் தான் டூவோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது மெர்சியோட பாய் ஃப்ரெண்ட். இன்டர்வியூ கொடுங்க, நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லீயே இறங்கி வந்துடுறாரு. உனக்கு என்னமா பிரச்சனை அப்படிங்கிறப்போ, எதுக்காக அந்த ஆக்ட்ரஸோட அந்த ரோலை வந்து வேற ஒரு ஆக்ட்ரஸ்க்கு கொடுக்குறீங்க, அது தப்பு,
ஒருத்தவங்களோட கரியரை பறிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. லீ டென்ஷன் ஆகி உண்மையில அந்த ஆக்ட்ரஸ்க்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குறப்ப வேற வழியே இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாங்க. ஏன்னா லீயே தெரிஞ்சுதான் கேட்குறாரு. ஸோ நீ சேஸ் பண்ணிட்டு போகணும், இன்டர்வியூ எடுக்கணும்னு சேஸ் பண்ணிட்டு போனால் அதனால தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ இப்போ இருக்கிறவங்க நிலைமைக்கு நீ தான் காரணம், அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து சாரி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு லீ போயிடுறாரு. அடுத்தது ஷா வந்துட்டு டூக்கு கால் பண்ணுறாங்க. பட் டூ எதுவுமே கண்டுக்காம அப்படியே அவங்க பாட்டுக்கு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒருத்தரோட கால் வருதுன்னு அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் இது ஷா கிடையாது, அவங்க ஃப்ரெண்டு மெர்சி. சூப்பர் டி, நீ எடுத்த ஃபோட்டோ தான் பிரேக்கிங் நியூஸ், லைக்ஸ் ஷேர் எல்லாம் குமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ என்னத்தை சொல்கிற அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த புது ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா இக்ஸியூ, அவங்களும் லீயும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க டூ. ஆனால் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை எடிட்டட் பண்ணாங்களா மெர்சி பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் அது எப்படியோ லீக் ஆகிடுச்சு. அடைச்சா இது இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து லீயோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் நான் உடனே விசாரித்தேன், யார் போஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் நான் அவங்கள மூவ் பண்ண சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு யாரும் தெரியும், காலையில் வந்து காருக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டாலே அந்த பொண்ணு மேலே நான் கேஸ் போடணும்னு சொல்கிறாங்க. அவங்க தான் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த ஃபோட்டோஸ்லேயே பார்த்துலடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க தான் மெர்சியோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அதனால நேரம் மெர்சி போய் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அங்க வர டூ கிட்டே எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும், எம்எல் நீங்க கேஸ் போடுவீங்களா, நீங்க பண்ணதா தப்பா, அந்த ஆக்ட்ரஸோட ரோலை எடுத்தது நீங்க தான் அப்படிங்கிறாங்க. முதல்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆன ஒரே காரணத்துக்காக அந்த ஹீரோயினோட ரோலுக்கு நாங்க வேற ஒருத்தங்களை ரிப்ளேஸ் பண்ணல, அவங்க கான்ட்ராக்டை மீறி இருக்காங்க, உள்ள இருக்கிற சில ஆட்களை வச்சு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அதனாலதான் நாங்க அவங்கள அந்த ரோல்ல இருந்து எடுத்தோம். முதல்ல ஒரு ஜஸ்டிஸ்க்காக போராடுறேன்னா உண்மையில அது யார் மேல அந்த ஜஸ்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க உடனே ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல அந்த அடிப்பட்ட ஹீரோயினை பார்க்கலான்ட்டு போறப்போ ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த ஆக்ட்ரஸ் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிறது தெரியுது. நான் அதை இப்படியே விட மாட்டேன்டா, என்ன தெரிந்த பண்ணிருப்பா, எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த டோ பொண்ணு இந்த நியூஸ் வெளியே விட்டுருப்பா, லீக்கு செம இன்சல்ட்டிங்கா போயிருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு உள்ள வந்து அந்த ஆக்ட்ரஸை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஆக்ட்ரஸ் டென்ஷனாக இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு நீ தான் என்னமோ உங்கள்கிட்ட நான் போய் சொல்லிட்டேன் ஏமாத்திட்டேன்னு கண்ணா பின்னான்னு குதிக்கிற, நீ சேஸ் பண்ணதுனால தான் எனக்கு ஆக்சிடென்டே ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல டூக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ பேசிட்டு அந்த அசிஸ்டன்ட் ஆக்ட்ரஸ் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஷா ஏன் இந்த பொண்ணு இப்படி நிற்கிற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி விழுக போறாங்க. அப்போ ஷா தாங்கி பிடிச்சிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் ரெண்டு பக்கத்தையும் பார்க்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. குழந்தை தூக்கி பெட்டில் உட்கார வைக்கிற மாதிரி ஷா உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிட்டு எதுக்கும் கவலைப்படாது, நீ தெரியாமல் முட்டாளானதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தவங்க ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க ஒன்று வச்சு நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வர்றப்போ நான் வேலையை விட்டுடலான் இருக்கேன், ஆக்சுவலாக நான் வந்து ரிப்போர்ட்டர் ஆனது ஒரு ஆக்சிடென்டலாக தான், எனக்கு வேறு ஜாப் கிடைக்கல அப்படின்னு ஆன மாதிரி தான் இருந்தது, என்னோட மேஜரே வந்து ஆர்கிடெக்சரிங் டிசைன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய கம்பெனி தெரியும், நீ ரெஷ்யூம் கூடன்னு கேட்குறாங்க. இந்த கம்பெனியில் யாராவது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப சச்சா அது பெரிய கம்பெனி, நீ ரெஷ்யூம் கூட உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஷா சொல்கிற கம்பெனி வந்துட்டு லியோட அப்பாவுக்கு சொந்தமான இன்னொரு கம்பெனி தாங்க. ஒருவேளை எனக்கு வேலை கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்போ இங்கே எப்படி ஹாப்பியாக இருக்காங்க. சொன்னதோட நிற்காம நேராக டூ போய் ரெசிக்னேஷன் லெட்டரே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வேலையை வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு கடைசியில் தைரியத்தோட வேண்டாண்டா அந்த வேலைன்னு தூக்கி போட்டு வர்றப்போ ஒரு சாட்டிஸ்ஃபையான ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா, அது டூவோட முகத்தில் தெரியும். இந்த யோசிச்சுக்கிட்டே பாருங்க, அப்போதான் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். அடுத்து லீ கிட்ட போய் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஒன்னா என்கிட்ட சாரி கேட்குற, இல்லைன்னா அந்த அடிப்பட்ட ஆக்ட்ரஸ்க்கு நியாயம் கேட்குற, உனக்கு வந்து ஸ்டேபிளான மைண்டே இல்லையா அப்படிங்கிறப்போ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சதெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப பெருசாக லீ கண்டுக்கல. இவனை சாரி தானே கேட்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குழம்பி போயிடுறாங்க டூ. அதுக்கடுத்து எப்பவும் அந்த கத்தி சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா, வால் சண்டையா, அது முடிச்சதுக்கு அப்புறமாக இவங்க என்னோட ஃப்ரெண்டு, இவங்க ரெஷ்யூம் இதுதான், இவங்க கம்பெனிக்கு கீழே இன்னொரு ஆர்கிடெக்சர் கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இவங்களுக்கு வந்து ஏதாவது வேலை இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இன்டர்வியூவாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெஷ்யூம்லேயே டூவோட ஃபோட்டோ இருக்குது, முடியாதுன்னு சொல்லிட்டு ஷாக்கிட்டே ரெஷ்யூமை திருப்பி கொடுத்துடுறாங்க. ஒன்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னோட லவராக இருக்கணும், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், உன்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும், லவ்வராக வச்சுக்கணும், அதன் மூலியமாக காரியம் சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறாங்க. ஷாக்கு கோவம் வந்துடுது. பெண்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன் எப்படின்னு எனக்கு தெரியல, தயவுசெய்து எல்லா பொண்ணுகளையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் தம்பி மாதிரி பார்த்துட்டாரு இல்லையா லீஷாவை, கண்டிப்பாக உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஷ்யூம் வாங்கிக்கிறாங்க. வாங்கின கையோட அடுத்து இவருக்கும் அந்த கம்பெனி சொந்தமானது தாங்க லீக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மேனேஜரை கூப்பிட்டு இது கொடுத்துட்டாங்க. அதை நம்மளுக்கு காட்டல, பட் இவர் இந்த ரெஷ்யூம் வெளியெடுத்து வர்றப்ப லின் பார்த்துடுறாரு. அந்த ரெஷ்யூம் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம டூக்கு எத்தனை பேத்து கூட தான் பஞ்சாயத்து இருக்குன்னே தெரியல.
என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஆட்களை ஹையர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறப்போ இல்லை லீ தான் கொடுத்தாரு, அவர் கொடுத்துட்டா நம்மளுக்கு மறுபேச்சு இல்லையே, என்னதான் இருந்தாலும் முதலாளியில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தவர் உடனே லின் வெளியே வந்து யாரும் டீச்சர்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஃபோனில். என் கூட பிடிச்ச பொண்ணு டூவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ உங்கள் கிளாஸ்மேட் போல இருக்குங்க. பட் இதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெரியல. அடுத்தது டூவோட அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, மெர்சி இல்லாத சமயத்தில் 2 பேரும் சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே பேச்சு சரளமாக போய்கிட்டே இருக்கிறப்போ டக்குனு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டூ கேட்கறதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஷா சரின்னு சொல்லிடுவாரு. டூக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்க, நான் அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருந்தேன், நீங்கள் பதில் சொல்லிட்டே இருந்தீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கும் நீங்கள் அதே மாதிரி சொல்கிற மாதிரி பதில் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறப்ப இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதை தெரிஞ்சும் புரிஞ்சும் தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி ஹாப்பியாக இருக்கிற சமயத்தில் திடீர்னு டூக்கு ஒரு கால் வருது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலிருந்து உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், டுமாரோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக அதை ஷா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், நேற்று தான் ரெஷ்யூம் வாங்கினீங்க, அதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு அங்கே யாராவது தெரியுமா அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் இன்டர்வியூக்கு மட்டும் தான் ஏற்பாடு பண்ணேன், உன் ப்ரொஃபைல் பார்த்துருப்பாங்க, பிடிச்சி கூப்பிடுறாங்க, நாளைக்கு போய் பாருன்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்குள்ளே போகிறப்ப டூக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மலைப்பு இருக்குது. பட் இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. லீயோட ஆஃபீஸ் இதே பில்டிங்கில் தாங்க இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட கம்பெனியோட ஹெட்டு, அந்த மேனேஜர், அவங்க ஒர்க் பண்ணுற எல்லா ஆஃபீஸும் அந்த பில்டிங்குள்ளே தான் இருக்கும், வேறு பிளாக். ஸோ டூ போய் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட மேனேஜர் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து எடுத்தோன்னே பெரிய போஸ்ட் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் உங்களை இப்போ இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் எடுத்துக்கிறேன், உங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் போஸ்ட் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பெரிய கம்பெனி, பட் நீங்கள் என்ன உடனே அப்பாயிண்ட் பண்ணதுக்கு, அது இன்டர்வியூ வைக்காமல் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்குறப்போ, நம்ம பேசினதே இன்டர்வியூ மாதிரி தாமா, உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தா நல்லா இருக்குது, பழைய ஜாபை நீங்கள் ஏன் விட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதை பற்றி கவலை இல்லை, ஸோ இல்லைங்க உங்களோட முழு உழைப்பையும் காட்டுவீங்க நம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜியாங் வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகணும் அப்படிங்கிறப்போ ரிசப்ஷனிட் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னோட சர்நேம் ஜியாங் அப்படின்னு சொல்கிறப்போ அப்பவும் விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அங்கே லின் வந்துட்டு இவர் யார் தெரியுமா உனக்கு, இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான் உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி யூஸ் பண்ணிட்டு கூப்பிட்டு போறாங்க. ஸோ லிஃப்ட்டுக்குள்ள டூ இருக்காங்க. லிஃப்ட் ஓப்பன் பண்றப்போ ஜியாங் அசால்ட்டா உள்ள போயிடுறாங்க. ஆனா டூவை பார்த்த உடனே லின் ஒரு மாதிரி தாங்கிட்டே வெளியே நிக்கிறாங்க. சொன்ன என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே டூ வந்ததுக்கு அப்புறமாக தான் உள்ளே லின் போறாங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக லீ போறாரு. இந்த பாருடா, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, ஷேர் ஹோல்டர் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அப்படிங்கிறாரு. ஸோ நீ வந்து கோல்ஃப் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட பேசினா நாங்கள் 2 பேருமே ஒரு ப்ராஜெக்டில் சைன் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கோல்ஃப் கோர்ட்டுக்கு போகிறப்போ அங்கே அங்கிள் கூட அசிஸ்டன்ட் இருக்காங்க, லீயும் வந்துடுறாங்க. லீ கிட்ட தான் அசிஸ்டண்ட்டை ரொம்ப பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே அப்படியே சீன் கட்டானா அடுத்தது ஆஃபீஸில் நம்ம டூவாக தான் காட்டுறாங்க. அப்படி பரபரப்பாக வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் போய் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, டீ காஃபி கொடுக்குறாங்க. அப்படி அங்கே சீனை கட் பண்ணால் தனியாக உட்காந்து அங்கிளும் லீயும் பேசிக்கிறாங்க. என்ன அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக காரில் ஏதோ ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்கிள் இந்த ப்ராஜெக்ட் நல்லா தான் இருக்குது, பட் ஏன் எங்கள் கூட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறப்போ, இல்லைப்பா உங்களது பெரிய கம்பெனி, என்னதான் நான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக பார்ட்னராகவே இருந்தாலும் மேஜர் ஷேர்ஸ் வச்சுருக்கிறது உங்கள் அப்பா தான், அவரோட கம்பெனி இது, ஸோ 2 பேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போது எங்கள் கூட நீங்கள் நிற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இவர் லீ என்னமோ சீரியஸாக தான் கேட்குறாரு. நீ நல்லா காமெடி பண்ணுற தம்பி அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே சீன் அப்படியே கட் பண்ணி வாஷ்ரூமை காட்டுறாங்க. லின் பக்கத்தில் அந்த வாஷ்ரூம் ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. டே எனக்கு தெரியலையாடா, நம்ம வில்லேஜ்டா, நம்ம ஒன்றா இருந்தோம்டா, நம்ம வில்லேஜ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இவருக்கு வந்து லின்னு தெரியும் போல இருக்கான. லின் யார் தம்பின்னு எனக்கு ஒன்று தெரியவே தெரியாது, இனிமேல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இப்படிலாம் பேசாதேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்போ ரெஸ்ட் ரூமில் லீ இருந்தது அவர் கவனிக்கல. லீ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட வந்து லீ எங்கே அப்படின்னு கேட்குறப்போ வாஷ்ரூம் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ஐயோ அவன் பேசினது நான் பதில் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம், அக்ரிமெண்ட்டுக்கு என்ன சொன்னாங்க நம்ம ப்ராஜெக்டை பற்றி அப்படிங்கிறப்போ, இதை பாரு, லீயோட அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் லீயால் மட்டும் எல்லா முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உழைச்சி களைச்சி போய் வெளியே வர தன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே ஹக் பண்ணி என்ன ஏது பண்ணுன்னு கேட்குறாங்க. நிறையா ஒர்க் இருந்தது, நிறைய பேத்துக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தேன், பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படிங்கிறப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் தானே சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஷாவையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்தது 2 பேரும் சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போகிறப்போ என்னோட பிரதர் வர போகிறான், அவனை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் பாரு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேங்கிறப்போ என்னோட சொந்த அண்ணனோ தம்பியோ கிடையாது, நான் அவனும் ஒன்றா தான் வளர்ந்தோன்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. என்னது இவரு தான் உங்கள் பிரதரா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகிறப்பவே அங்கே வந்து லீவ் உட்காந்துடுறாரு. உண்மையாக ஷா இன்ட்ரோ கொடுக்குறாரு இவன் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு கையை கொடுக்குறப்போ டூக்குனா டே அது எப்படிடா தெரியாத மாதிரியே கையை கொடுக்குற அப்படின்னு தான் இருக்கு அவங்க முகத்தில்.
ஸோ ஹலோ நல்லா சொன்னதுக்கு அப்புறமாக எனக்கு உனக்கு தெரியுமா உன்னை ரெஷ்யூம் கொடுத்து தான் வேலை வேணும்னு கேட்டேன் அப்படின்னோடனே டூக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாரு அவன் சும்மா சொல்கிறான், நான் ஜஸ்ட் இன்டர்வியூக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க சொன்னேன், மற்றதெல்லாம் உன்னோட திறமை அப்படிங்கிறாங்க. டேய் வந்த வேலைக்கு நல்லா வத்தி வைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாங்க. ரொம்ப நல்லவன், சின்ன வயசில் நான் வந்து ரொம்ப வீக்காக இருப்பேன், எப்பவுமே டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும், எல்லாரும் என்ன புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்போல்லாம் வந்து என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு லீயை பற்றி நிறைய பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்போ நம்ம லீ வழக்கம் போல் ஒன்றா உன்னை பார்க்க நல்லா இருக்கு, இல்லைன்னா உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பின்னாடி பொண்ணுங்க சுற்றுவாங்க, நீ முட்டாளாகிறதையும் அது ஒரு பொண்ணு உன்னை முட்டாளாக்குறதையும் நான் விரும்பலை அப்படிங்கிறப்போ டூக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இதை பாருங்கள், அது உண்மைதான், சில பெண்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் ஆண்களும் அப்படி இருக்காங்க, எல்லாரையும் நம்ம ஒரே கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளவோ முட்டு கொடுக்க பார்க்குறாங்க. சரி உன்னோட சாய்ஸ் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் குடிக்கலான்னு சொல்லிட்டு வர்றப்போ இவங்க வந்து டூக்கு தான் ஒயின் அலர்ஜி ஆச்சு, ஆல்கஹால் அலர்ஜி ஆச்சு, ஸோ வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஷாவும் சொல்கிறாங்க இவ்வளோ அவள் வந்து தண்ணி வேணும் குடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்களும் குடிக்கிறாங்க, நீ குடிக்க மாட்டியாமா அப்படிங்கிறாங்க. எந்த காலமாக இருந்தாலும் குடிக்கிறதும் குடிக்காதும் அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி பேசுறதுல எப்படி இருக்குன்னா லைட்டாக டூவை ஹர்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறமாக லீ 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு, உன்னை பார்க்குறதுக்கு ஷாவோட ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியல, எந்த காரணத்தை கொண்டு நீ உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறப்போ என் பாய் ஃப்ரெண்டை நான் எப்படிங்க ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க டூ. 2வது கொஸ்டின், நீங்கள் 2 பேருமே காதலிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்க நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, இதுக்கப்புறமா வேற எந்த ஐடியாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி ஆயிடுது டூக்கு. ஆனால் போதும்னு அந்த பொண்ணு பயந்து ஓடிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டின்னர் நல்லபடியாக முடியுதுங்க. அடுத்தது ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க டூ. ஸோ அந்த சமயத்தில் லீயும் ஷாவும் பேசிக்கிறப்போ பார்த்துட்டா தம்பி ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு லீ வழக்கம் போல் அட்வைஸ் பண்ணுறப்போ, ஆனால் நீங்கள் தினட பார்த்தீங்களா நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க. டே உன்னை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே டூ வந்துடுறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லீ கிளம்புனதுக்கு அப்புறமாக ஷாவும் டூவும் பேசிகிட்டே வர்றாங்க. டூக்குன்னா ஏன் அவங்க அண்ணன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. ஸோ ஷாக்கு புரியுது அவன் பேசுறதெல்லாம் ஹர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் உட்காந்துருந்தா என் முதுகலை ஏறிக்கணும் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. என் அண்ணனுக்கு அதாவது லீக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நீ நிறைய சாப்பிட்டியே ரொம்ப வெயிட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ அட பாவி நான் ஒரு பிளேட் தான்டா சாப்பிட்டேன் அதுவே வெயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக இங்கே போகிறாங்க. லீ அடங்கவே மாட்டார் போல இருக்குங்க. அடுத்த நாள் தான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அந்த பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா இல்லையா டூ, அவளை வேலையை முடிச்சுன்னு பார்க்க வர சொல்கிறாங்க. அதே மாதிரி டூவும் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. லீ எப்படி பேசுவாருங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது ஓரளவுக்கு டூவுக்கும் தெரியும். இப்போ அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. அவனை ஏமாத்திராத, நீ ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைக்காத, அவனை ஜஸ்ட்டு கிளைம் பண்ணுறதுக்காக அவன் முதுகில் தொத்துக்கிட்டு பணம் காசுக்காக அவன் கூட இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிறாங்க. டூக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கோவந்துருது. இதை பாருங்கள், என் பர்சனல் லைஃப் அது, நானும் அவரும் அதாவது நானும் ஷாவும் சம்மந்தப்பட்டது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, நாங்கள் லவ் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஸோ தயவு செஞ்சு இதில் நீங்கள் தலையிடாமல் இருங்க, உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷாவோட அம்மா லீக்கு ஃபோன் பண்ணி என் பையன் கொஞ்சம் நாள் லேட்டாக வர்றான், அப்போ உனக்கு தான் தெரியுமா அப்படிங்கிறப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமான்னு கேட்குறப்போ பெட்டர் நீங்கள் அவங்ககிட்டயே கேளுங்கம்மான்னு சொல்லிடுறாங்க. ஸோ தான் பையன் வர்றப்போ உட்கார வச்சு கேட்குறாங்க. நம்ம ஷாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நாளைக்கு நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாடா உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷாவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. ஆனால் டூக்கு இங்கே தாங்க பெரிய ஷாக்கே இருக்குது. ஷா இந்த அளவுக்கு ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. பெரிய இடத்து பையனுன்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி சறுக்காகுது, அப்செட் ஆகிடுறாங்க, பயப்படுறாங்க. ஸோ எப்படியே தைரியத்தை வளவழிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு ஷாவோட அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட் தான். ஷாவுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவங்க ஒரு ஸ்கூல் ப்ரொஃபஸர், தன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமாக பிஸ்னஸை வந்து இவங்களால ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதுக்குன்னு அசிஸ்டண்ட்டை வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே டூக்கிட்டையும் சொல்கிறாங்க. டூவும் சொல்கிறாங்க எங்கள் அம்மாவும் டீச்சர் தான், பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரொஃபஸர் லெவலில் கிடையாது, ஒரு பிரைமரி ஸ்கூலில் டீச்சர் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. உங்கள் ஊர் எதுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறப்போ அவங்க ஊர் பேரை சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊர் பேரை கேட்டதும் ஷாவோட அம்மா முகம் அப்படியே மாறி போயிடுது. என் பையனுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும், என் பையனுக்கு ஓகேன்னு எனக்கும் ஓகே நேற்று நேரம் பேசிகிட்டு இருந்தவங்க எந்த ஊர் ஐ மீன் நேட்டிவ் டூவோட நேட்டிவோட பேரை கேட்டுன்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் இது தெரியாத லவ் பேர்ட்ஸ் 2 பேருமே ஜாலியாக இருக்காங்க. ஸோ அடுத்தது லின்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய இடத்துல நின்று இந்த இடத்துல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது என்டர்டெயின்மெண்ட் சென்டர் கட்ட போகிறாங்களாமாங்க. அதுக்காக தான் அந்த அங்கிள் அவரோட கம்பெனியோட சேர்ந்து லீயோட கம்பெனியும் டைப் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி இந்த கல்ஃப் கோர்ட்லையும் பேசியிருப்பாங்க, மற்ற இடங்கள் எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஆனால் லீக் என்னமோ இந்த இடத்துல அந்த என்டர்டெயின்மெண்ட் பார்க் அந்த சென்டரை கட்டுறதுல ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும்.
லின்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உண்மையிலேயே ஒரு நேர்மையான பர்சன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சார், இது எல்லாத்தையும் நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் நல்லபடியாக வரும் அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஆனால் தன்னை சந்தேகப்படுறாரு லீ அப்படிங்கிறது லின்னுக்கும் தெரியுது. அடுத்தது ஒரு ப்ரைவேசியான பிளேஸை புக் பண்ணிட்டு அங்கே டூவுக்காக ஷா வெயிட் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. பட் டூ சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இன்னும் 1 hour ஒர்க் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை, நீ முடிச்சுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா இவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி மேரேஜுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு வரப்போ கோவர்க்கர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நான் போய் சாப்பிடலாமா அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ளேயே இன்னொருத்தி சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, டாக்டர் சூப்பராக இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஷாவோட அம்மா டூக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக இருந்தால் வந்து என்ன பாரு அப்படிங்கிறப்போ, இல்லை உங்கள் பையனை பார்க்க போகிறேன், கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வந்து பாருன்னு சொல்கிறாங்க. டூவும் அதே மாதிரி போய் ஷாவோட அம்மாவை பார்க்குறாங்க. ஷா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பாருமா, என் பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஷாவோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ஏதோ ஒரு வில்லேஜ் பேர் சொன்னியாமே, அதுதானே உன் நேட்டிவ் அப்படிங்கிறப்ப, ஆமாம் உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே இவங்க ரொம்ப நர்வஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்ததுன்னு சொல்லிட்டு காட்டலைங்க. அடுத்தது ஷாவை பார்க்கறதுக்காக டூ போகலை. அதுக்கு பதிலாக அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னே தெரியல. ஷாவோட அம்மா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு நிற்கிறப்போ ஷா கூப்பிடுறாங்க, இல்லை என்னால் வர முடியல, நிறைய ஒர்க் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷாவும் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தனியாக அந்த ஹோட்டல் விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றப்போ மெர்சி சொல்கிறாங்க, நீ என்ன லூஸா, அவர் எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணார் தெரியுமா, இங்கே அங்கே நீ பேசினி அப்படிங்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் டூ போய் ரூமை சாத்திட்டு நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரூமுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து நம்ம ஷா பார்க்குறாருங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருந்துட்டு மெர்சிக்கு கால் பண்ணுறாங்க. இல்லை வந்துட்டா, ஆனால் என்னோட ஃபோனை அட்டன் பண்ணல அப்படிங்கிறப்போ, தெரியல ஷா நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க மெர்சி. ஸோ அவங்க பேசிக்கிறது எல்லாமே ரூம்குள்ளே இருக்கிற டூவுக்கும் கேட்குது. பட் இவங்க எதுவும் பேசின மாதிரி தெரியல. ஓகே, அவர் ரொம்ப டயர்டாக இருப்பா, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஷாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. மெர்சிக்கு டென்ஷன் ஆகுது. அவர் எவ்வளோ பதட்டப்படுறாரு, மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்குது, நீ ஏண்டி அவர் எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க அழுதுட்டு இருக்காங்க. டூ என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவங்க வேணும் ஏதாவது ஷாவை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறப்போ அங்கே ஷாவே நிற்கிறாங்க. உங்களோட பேசணும் அப்படிங்கிறப்ப வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஷா டூவை இப்படி காரில் ஏற்றுறது எல்லாத்தையுமே ஆஃபீஸ்க்குள்ளே வர்றப்போ காரில் உட்காந்து லீ பார்த்துக்கிறாங்க. ஆனால் லீ எதுவும் சொல்லலை. அங்கே காரில் 2 பேர் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு இடத்துல நிறுத்திட்டு, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ வாலண்டியராக அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது டூ, என்ன பிரச்சனை தயவு செஞ்சு சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க. டூ சாதாரணமாக நத்திங் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இதை பண்ணி ஏதோ ஒன்று மறைக்கிற, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இல்லைன்னா நீ இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உண்மையிலேயே நான் காதலிக்கிறியா, அந்த காதல் ஆரம்பத்தில் உன் கண்ணில் இருந்த காதல் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ டக்குன்னு டூ கிஸ் பண்ணிடுறாங்க. இதை ஷா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவரும் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணதுக்கு அப்புறமாக நிதானமாக டூ சொல்கிறாங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கார்லேருந்து இறங்கிடுறாங்க. நடு ரோட்டில் சைடில் தானே கார் நிறுத்திருக்காங்க. அங்கே தான் ரொம்ப டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இல்லையா. போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க என்னோட எல்லா ஃபைல்ஸும் இதுக்குள்ளே இருக்குது, லைசன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டு பின்னாடியே டூ இருக்கிற இடத்துக்கு வராங்க. டூ தனி நின்று அழுகுறாங்க. டூவை ஹக் பண்ணிட்டு, இதை பாரு தயவு செஞ்சு சொல்லுமா, ஏதோ ஒன்று விஷயம் இருக்குது, என்ன நடந்தது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்களை லவ் பண்ணல, நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க, நானும் அவனும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களை வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுற ஒரு பர்சனாக தான் நான் பார்த்தேன், அவரை மறக்கணும், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட பழகினேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மறக்க முடியல, நான் இன்னொரு லவ் பண்ணுறேன், ஸோ அதனால அதுதான் ட்ரூவான லவ் அப்படிங்கிறாங்க. இதில் ஒன்று கூட ஷா நம்பவே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியுது நீ ஏதோ ஒரு பொய் சொல்கிற, வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க போகிறதுக்கும் அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. என்னப்பா நீ பாட்டுக்கு என்னமோ லைசன்ஸு பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்ட, நில்லுப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் டூ இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அடுத்தது லீ ஷாக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஷா எடுக்கிறதும் இல்லை, எங்கே இருக்காருன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலும் இல்லைன்னு தெரிய வருது. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே மரத்து கீழே உட்காந்து ஷா குடிச்சிட்டு இருக்காரு. இந்த உலகத்திலேயே நான் சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் இங்கே தான் இருப்பேன், உங்களுக்கு மட்டும்தான் அண்ணா தெரியுங்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்கு சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த மரம் வந்துட்டு ஏதோ ஒரு விதமான பாண்டிங் போல இருக்குங்க. ஸோ உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஏன் பையன் வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்க. நம்ம ஷாவும் சொல்கிறோம் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னா அப்படின்னு கேட்குறப்போ அவள் ஏதோ ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களாமா, அவங்கள பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாக நான் லவ் பண்ணாலாமா, அதுதான் கேப் ஃபில்லிங்காக தான் நான் இருந்தேனாமா அப்படிங்கிறா. இதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறப்போ சத்தியமாக 1% கூட நம்பலை, வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, என்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பொய் சொல்லி நான் பிரேக்கப் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி விட்றா, உனக்கு இருக்கிற அளவுக்கு பொண்ணுங்க க்யூவில் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு இவரும் அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமாக அம்மா கிட்டேயும் போயிட்டு இந்த மாதிரி என்னை டூ பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் சொன்னாலான்னு கேட்குறப்போ அவள் காரணம் சொன்னாமா, ஆனால் அவள் சொன்ன காரணம் எனக்கு உண்மையாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக டூவை மறக்க முடியும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவ்வளோதான் கேட்டா, ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அடுத்தது இப்படி தம்பிக்கான சோகமாக இருந்தால் லீக்கு பிடிக்குமா, உடனே டூ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கால்ஃப் விளையாட இடத்துக்கு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே வர்றப்பவே டூக்கு தெரிஞ்சிருது இந்த மனுஷன் என்ன கேள்வி கேட்பாருன்னு சொல்லிட்டு.
லீ சொல்கிறார், அன்றைக்கி நான் 2 கேள்வி கேட்டேன். ஒன்று, நீ எந்த காரணத்தை கொண்டும் என் தம்பி ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். 2வது, 2 பேருமே லவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தங்களும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, வேறு ஐடியாஸ் இருக்கக்கூடாதுன்னு கேட்டேன். எல்லாம் அப்போ மண்டையாட்டிக்கிட்டு இப்போ வந்துட்டு என் தம்பி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க, அது என் பர்சனல், நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாருமா, அது இன்னும் குழந்தை விளையாட்டு கிடையாது, என்ன பர்சனல் சொல்லிட்டு இருக்கா, ஒழுங்காக மறுபடியும் அவங்க கிட்டப்போ அவன் நீ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிறப்போ இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? வேலை இருக்குது இல்லை வேலையை விட்டு தூக்குங்க, ஃபயர் பண்ணுங்க, ஹையர் பண்ணுங்க, இதை தவிர உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க நடந்து வர சமயத்தில் தாங்க உண்மையிலேயே ஷாவோட அம்மா டூ கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. டூவோட நேட்டிவ் வில்லேஜ் எதுவோ அங்கேயே தான் ஷாவோட அம்மாவும் இருந்திருக்காங்க. டூவோட அப்பாவை தான் அவங்க லவ் பண்ணியிருந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருந்திருக்காங்க. ஒரு நாள் ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு முடிவும் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் பேட் லக் என்ன அப்படின்னா அவர் வரவே இல்லை. அதாவது டூவோட அப்பா ஷாவோட அம்மாவுக்கு வரவே இல்லை, போர்ட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் நம்ம என்னதான் இருந்தாலும் வீட்டை விட்டு வந்துட்டோம் இல்லையா, மறுபடியும் போனோம் அப்படின்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் ஷங்காய் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமாக தான் இவ்வளோ ஸ்ட்ரகிளை கிராஸ் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஷாவோட அம்மாவா இருக்காங்க. இது எல்லாத்தையும் சொன்னவங்க, இதை பாருமே பாஸ்ட் நான் மறந்துட்டேன், ஆனால் என் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து அந்த பழி வாங்கணுங்கிற உணர்ச்சியெல்லாம் கிடையாது, ஆனால் என் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு உன்னை பார்க்குறப்பெல்லாம் என்னோட அந்த காலகட்டம்லாம் ஞாபகம் வரும், நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், உங்கள் அப்பாவை பார்க்க வேண்டியிருக்கும், அப்போல்லாம் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும், இதை லைஃப்லாம் என்னால் கொண்டு போகவே முடியாது, என்னை பழகி என்னை காதலிச்சு என் கூட ஓடி வர்றதுக்கு தயாராக இல்லாத ஒருத்தனோட பொண்ணை என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு குத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் டூ ஷாக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதனால தான் உங்களை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஷாவை மறக்கவே முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ இது எமர்ஜென்சி கேஸை வந்து ஷா அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. தள்ளி நின்று டூ பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னை யாரும் பார்க்குற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்குறப்போ அங்கே யாருமே இல்லை. பட் டூவால் ஷாவை மறக்கவே முடியல. அந்த சிரிச்ச முகம், அந்த குழந்தைத்தனமான பேச்சு, இது எல்லாத்தையும் மறக்கவே முடியல. அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஃப்ரெண்டு கிட்ட கொட்டினா தான் நம்ம மனசு ஆறுதல் அடையும். தன்னோட ஃப்ரெண்டை நான் மர்சி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு என் இடத்துல நீ இருந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணியிருப்பேங்கிறதுக்கு என்ன இருக்குது, ரொம்ப சிம்பிள், நான் இது எல்லாத்தையுமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவேன், அதாவது ஷா கிட்ட சொல்லுவேன், அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணலான்ட்டு பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு உங்கள் அம்மா ஒரு காரணம் சொன்னாங்க, அவங்க அம்மா ஒரு காரணம் சொன்னாங்கிறதுக்காக இப்படி ஸ்டூப்பிடாக பிரேக்கப் பண்ணுறது முட்டாள்தனமாக இருக்குது. ஏன்னா உன்னை மனசார லவ் பண்ண அந்த பர்சனுக்கும் உண்மையான காரணம் தெரியணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்படி ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டூ என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்தது அப்படியே வாக்கிங் போகிறப்போ லியோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் எப்படிப்பா இருக்குது, அந்த என்டர்டெயின்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லா வருமா அப்படிங்கிறப்போ, அப்போ அந்த லேண்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த லேண்டோட பத்திரம் சரியில்லை, அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறப்போ, ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. என் மனசு சொல்லுது அந்த லேண்டோட ஓனர்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, நம்ம தொட்டோம் அப்படின்னா ஒரு டைம் பாம்பை கை வச்ச மாதிரி எந்த டைம் வேணாலும் வடிக்கலாம். இதை கேட்டேன்னா இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ப்ரொசீட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓ, இது எல்லாத்தையும் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டாரா, அப்படி கடையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ இப்போ நீ தானே பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சுத்தமாக அந்த புதுசாக வர என்டர்டெயின்மெண்ட் ப்ராஜெக்ட்டு லீக் பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த ப்ராஜெக்ட் வர போகிற இடத்துலையும் நிறைய வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிறதும் லீக்கு தெரியுது. ஆனால் அப்பா கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க குழம்புறப்போ ஆல்கஹால் அலர்ஜின்னு சொன்ன டூ காதல் தோல்வி தாங்க முடியாமல் குடிச்சு தள்ளுறாங்க. இங்கே கிளைண்ட் மீட்டிங் முடிச்சுட்டு வர்ற சமயத்தில் குடிச்சிட்டு எந்திரிக்க முடியாமல் ரோட்லேயே உட்காந்துருக்காங்க டூ. அவங்கள பார்த்துட்டு இப்போ நீ என்ன பண்ணுற, ஒழுங்கா எகைன் ஷாக்கிட்ட போ அப்படிங்கிறப்ப இதை பாருங்க, நான் உள்ள அப்படியே எரிமலையாக வெடிச்சிட்டு இருக்கேன், சும்மா வந்து உங்கள் பிரதர் பாண்டிங்கை காட்டாதீங்க, அதை விட இங்கே ஒவ்வொருத்தையும் செத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லீக்கிட்ட சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ நர்ஸ் வந்து கூப்பிட்டு நீங்கள் எதோ வேற ஒரு இடத்துக்கு ஏதோ ஒர்க் பண்ண போகிறீங்களாமே, இதுக்கப்புறம் உங்களை எப்போ பார்ப்போன்னு தெரியல, அவங்க ஜேர்னி நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே பிரேக்கப் ஆனதுனால இங்கே இருக்க முடியாமல் வேற ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போகிறார் போல இருக்குது. ஷா டாக்ஸியில் வந்து வீட்டில் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது வீட்டோட கீ எல்லாமே ஹேண்ட்பேக்கில் இருக்குது, ஹேண்ட்பேக் டாக்ஸிலே விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஷாக்கு கால் வருது டூவோட நம்பர்ல இருந்தா. டூ எங்கே இருக்க அப்படிங்கிறப்போ வேற ஒரு ஆள் பேசுகிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி எங்கள் டாக்ஸியில் அவங்க ஹேண்ட்பேக் விட்டு போயிட்டாங்க. சரி, கடைசி யார் கால் பண்ணாங்கன்னு பார்த்தா அது உங்களுதாக தான் இருந்தது, நிறைய வாட்டி உங்களுக்கு தான் கால் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து இவரும் ஓடுறாரு. கீ இல்லாமல் அப்படியே வீட்டு வாசலில் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க டூ. அப்போ லிஃப்ட்ல இருந்து ஷா வர்றாங்க. தன் ஃப்ரெண்டு மெர்சி தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஹேண்ட்பேக்கை டாக்ஸிலே மிஸ் பண்ணிட்டேன், கீ இல்லாமா அப்படிங்கிறப்ப தான் அங்கே நிற்கிறது ஷா அப்படின்ட்டே பார்க்குறாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது. இதோட இங்கே எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.